திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ரூபாய் 7 கோடி மதிப்பில் அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பேரூராட்சியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயம்பாளையத்துக்குள்ள உட்பட்ட பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையத்துக்கும் அண்ணாங்குளத்துக்கு பஞ்சாயத்து உட்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைநூறு கசடுகளை வந்து அமைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு ரத்து செய்ய வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மனு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோங்க. அதனால வந்து எங்களுக்கு குடிநீர் பாதிக்கப்படும். ஏரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 போல்வெல் இருக்கு, ஏரி கிணறு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைநூறு அதாவது எப்படி சொல்றது அசிங்கமான ஒரு தண்ணியை ரொம்ப சேரும் சகதியமாக தான் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் மக்கள் அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். எங்கள் சுத்திகரிப்பு பண்ணி அந்த தண்ணி கொடுக்க சொல்றோம். அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு இல்லை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரங்கள். மாவட்டம் ஆரணி தாலுகா மேற்கு ஆரணி அடுத்த ஐயம்பாளையம் பகுதியில் சின்ன ஏரி அமைந்திருக்கிறது. இந்த ஏரிக்கு வண்ணாங்குளம் பகுதி வழியாக மலைகளிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது அந்த கால்வாயானது அமைந்திருக்கிறது. அந்த வண்ணாங்குளம் அருகில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அருகில் கழிவுநீர், அதாவது மழை கழிவுநீர் கசிடு திட்டமானது சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது. இந்த திட்டம் அங்கு அமைக்கப்பட்டால், அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்கள் அழிந்துவிடும் என்றும், மேலும் பார்த்தோம் என்றால் அந்த ஐயம்பாளையம் சின்ன ஏரிக்கு வரக்கூடிய அந்த கால்வாயில் கலந்து அந்த ஏரியும் பாதிக்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் அப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்காமல் தற்போது அந்த திட்டத்தை கொண்டு வர நினைப்பதாகவும் அதிகாரிகள் தங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஏரியில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு, அதாவது பெரிய ஐயம்பாளையம், சின்ன ஐயம்பாளையம், காந்திநகர், பாளையம், ஏகாநல்லூர், சேதராம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு இந்த ஏரியில் இருந்து குடிநீர் ஆதாரத்திற்காக தண்ணீர் செல்வதாகவும், மேலும் பார்த்தோம் என்றால் விளைநிலங்களுக்கும் இந்த தண்ணீர் செல்வதாகவும், இதனால் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படும் என்று அந்த பகுதி மக்கள் அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது கூட்டமாக செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்து 10 பேர் மட்டும் உள்ளே செல்ல அனுமதிப்பதாக தெரிவித்தனர். எங்களுடைய கோரிக்கை ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருப்பதால் அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும் என்று தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த நுழைவாயில் முன்பாக சாலையில் அமர்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தோம் என்றால் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.